தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 81:6. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாகப்பட்டது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தோளினின்று உன் சுமையை அகற்றினேன், உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறும் ஒரு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், அவர் நம் தோளில் நாம் சுமந்து கொண்டிருந்த பாவங்கள், சாபங்கள், அப்படிப்பட்ட சுமைகளை அவர் நம்மிடம் விட்டு முற்றிலும் அகற்றி நம் கைகளை நாம் தாராளமாக நீட்ட முடியாத அளவு மடக்கி, அதாவது கூடைக்குள் ஒரு பாத்திரத்துக்குள் நம் கைகளை வைத்து விட்டால் நம் கையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்படித்தான் சில நேரங்களில் நம் கைகள் கட்டப்பட்டவைகளாக காணப்படும். நம் பிரியமானவைகளை செய்ய முடியாது. இறைவனை கூட நம் கைகளால் வணங்க முடியாத அளவு கைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் சாத்தானால். பிரியமானவர்களே, கர்த்தர் கூறுகின்றார், இன்று அந்த சாத்தானால் உன் தோளில் காணப்பட்ட அந்த சுமைகளை, பாவங்களை, சாபங்களை, மனிதர்களால் வந்த நிந்தனைகளை, அவமானங்களை நான் முற்றிலும் நீக்கிவிட்டேன். உன் கைகளையும் நான் விரிவாக திறந்து என்னை ஆராதிப்பதற்காக, என்னை துதிப்பதற்காக, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பதற்கும் அளவிற்கு உங்களை ஆசீர்வதித்து உன் கைகளையும் கட்டுகளுக்கு நீக்கிவிட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த லென்த் நாட்களில் நாம் அதிகமாக இறைவனை தேடுகின்றோம். அப்படித்தானே? இன்னும் அதிகமாக தேடுவோம். கர்த்தர் நம் தோளில் உள்ள சுமைகளை, பாவங்கள், சாபங்களை நீக்கிவிட்டார். நம் கைகளையும் கர்த்தர் பிறருக்கு கொடுக்கின்ற அளவு விரிவாக திறந்து விட்டார். அவரை நாம் நித்தமும் ஆராதிக்கின்ற அளவிற்கு நம்மையும் நம் சந்ததியையும் கர்த்தர் நம்முடன் இருந்து உயர்த்தி ஆசீர்வதித்து பிறருக்கு கொடுக்கின்ற பாத்திரமாக மாற்றிவிட்டார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் உமக்காக நாங்கள் வாழ வேண்டும், பாவங்கள், சாபங்கள் நீக்கப்பட வேண்டும், நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று இந்த நாட்களில் யார் யாரெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு, எங்களுக்கு நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. எங்கள் தோளை சுமைகளுக்கும் எங்கள் கைகள் கூடைகளுக்குள் கட்டுப்பட்டு இருந்த அந்த கைகளுக்கு விடுதலையும் கொடுத்து எங்கள் பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டேன் என்று நீர் கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. சாத்தான் எங்களை கட்டி வைத்து சுமைகளை எங்கள் மேல் வைத்து நாங்கள் நிவர முடியாத அளவிற்கு கூனி கிடந்தோம் அப்பா. நீர் இன்று எங்களுக்கு விடுதலை தந்துவிட்டீர் என்று கூறின இந்த வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை துதிப்போம், இன்னும் அதிகமாக ஆராதிப்போம், இன்னும் அதிகமாக உமக்கு நன்றி செலுத்துவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களை தலைநிமிர் நடக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.